யாரு பாவம் செய்து கொண்டு நல்லவரா நடிக்கிறாங்களோ சக்கராத்துல அல்லாஹ் கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவான். அவர் பாவம் செஞ்சவர் நல்ல பிள்ளையை போல இருக்கிறார். ரகசியமான பாவம் பகிரங்கமாக தக்குவா, ரகசியமா தனிமையிலான பாவம், பார்வை பாவம், பேச்சு பாவம், சிந்தனை பாவம், அப்படி தனிமையில பாவம். பகிரங்கத்துல தக்குவா. பகிரங்கத்தோ பெரிய தீந்தாரி, பேச்சை பார்த்தா தீந்தாரி, உடுப்பை பார்த்தா தீந்தாரி, அவட புழக்கத்தை பார்த்தா தீந்தாரி, ஒரு ஓட்டாட்டத்தை பார்த்தா தீந்தாரி. தனிமையில் ஆகனா அவருடைய ஹராமான பார்வை, ஹராமான பேச்சு, ஹராமான தொடர்புகள் அது தெரியாது. சரி, பாவம் செஞ்சு போட்டு கண்ணியமா வாழ்றார்கள் இருக்கிறாங்களே அல்லாஹ் கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவான். ஏன் இவனுக்கு தகுதி இல்லாத கண்ணியத்தை நீ பாவிக்கிறா? நீ செய்யற பாவத்துக்கு இப்ப அனுபவிக்கிற கண்ணியம் இருக்கிறது, இது ஏமாத்தம். உலகத்தில் அல்லாஹ் ஏமாத்துறதுக்கு யாருக்கும் அல்ல விட மாட்டான். இவர் தகுதி இல்லாத கண்ணியத்தை பாவிச்சதுனால சக்கராத்துல நிச்சயம் அல்ல கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவான். கேவலமான மௌத்து உண்டாகும். சரி, இது என்னது? பலகீனமான ஈமான் எப்ப இருக்குமோ இவர் பாவங்கள் மீது முஹப்பத் இருக்கும், கொஞ்சம் ஈமான் இருக்கிறதுனால வெக்கம் இருக்கும், நிர்பந்தமாக ரகசிய பாவங்கள் செஞ்சுதான் ஆகணும் நிலைப்பாடு உண்டாகும். பாவத்தின் தப்புறண்டா வெக்கமும் பயமும் இருக்கணும். வெக்கம் ஈமான் உண்டாகும், பயம் யக்கீன் உருவாகும். ஆகவே தன்னுடைய ஈமான யக்கீன் நிலையை ஏற்படுத்தாத மனுஷன் வெக்கத்துக்காக வேண்டி மானம் வைத்திருமே மதிக்க மாட்டாங்களே என்றதுக்காக வேண்டி வெளியில பாவம் செய்ய மாட்டார். வெளியில கொஞ்சம் நல்ல மனுஷனை போல, தக்குவால மனுஷனை போல, சரியத்தில் உள்ள மனுஷன், சுண்ணத்துள்ள மனுஷன், தப்லீக் செய்யற ஆளை போல செஞ்சு மீனதான் செய்யறாரு. ஆனா அடி மனசுல அவருக்கு பாவத்துல முஹப்பத் விடுவதில்லை. அதனால ரகசியமா போய் எங்க பாவம் செஞ்சு விடுவார். ஒருத்தருக்கும் செய்தி அவுட் ஆகாத முறையில, யாருக்கும் தெரியாத முறையில, அவர் தனிமையில அவர் பாவம் செய்யற குரூப். அவங்க 2-3 விஷயம் தான் பாவம் செய்யறது. இங்க பொது மத்தியமாவில அவர் தீண்ட வேலை, ரகசியமா அந்த 2-3 பேரும் பாவம். இந்த நிலையில உள்ளவர்கள் இவருடைய சக்கராத்தை எல்லாம் கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவார். அது தப்பையலாம். அதனால இது தப்பது ஒரே வழி என்ன? பாவத்துடைய பயம், நரகத்துடைய பயத்தை உண்டாக்கணும். நரகத்துடைய பயம் எப்ப வருமோ தனிமையிலே மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். நரகத்துடைய பயம் உண்டாக்க எப்படி உண்டாக்குறது? அதுக்குதான் நம்முடைய நரகத்தை முன்னால வச்சு பாருங்க. எப்படி நாங்க மற்றவண்ட துனியா முன்னால வச்சு உலக வாழ்க்கையில பேராசையும் விரக்தியும் தரித்திரியமான வாழ்க்கை பாதையில போய் கொண்டிருக்கிறோமோ, உலகத்துல பேராசை உள்ளத்துல எங்க இருந்து வந்தது? பிறகு தரித்திரியம், பிறகு வாழ்க்கை விரக்தியில முடியுது. இது ஏன் வந்தது? நாங்க மற்றவண்ட துனியாவும் முன்னால நிறுத்தி யோசிச்சு கொண்டே இருக்கிறது. ஏன் அவள் இவ்வளவு முன்னேற துனியாவில் ஏன்னா எனக்கு முன்னேற இயலாது, அவன் இவ்வளவு உழைச்சுதான் ஏன் எனக்கு உழைக்க இயலாது, அவன் இப்படி வீடு கட்டிட்டான் ஏன் எனக்கு வீடு கட்ட இயலாது, அவன் இவ்வளவு வாகனம் வாங்கிட்டான் எனக்கு ஏன் வாகனமா இயலாது, அவனுக்கு தொழில் குறைச்சிட்டு எனக்கு ஏன் கிடைக்கல. இந்த வாழ்க்கை மற்றவண்ட துனியா தனக்கு முன்னால் நிறுத்தி உலக பேராசையும் விரக்தியும் ஏமாற்றமான வாழ்க்கை. சரி, இது ஏன் நடந்தது? அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. மறுமையை முன்னாடி பாருங்க, அது செய்யாதனால வந்து முசீபத். இது அவனோட சுவர்க்கத்தை உங்களுக்கு முன்னாடி பாருங்க, உங்களோட நரகத்தை உங்களுக்கு முன்னாடி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுவர்க்கத்தை நரகத்தையும் படிப்பிச்சாங்க, பயிற்சியும் செய்ய வச்சாங்க. சுவர்க்க நரகம் படிக்கிறது மட்டும் போது அது பயிற்சி எடுக்கணும். இது தீன் படிப்பு இல்ல, வெறும் படிப்பு இல்ல, படிப்பும் பயிற்சியும் சேர்ந்தது. யாரு பயிற்சி செய்யாமலுக்கு சும்மா படிச்சுட்டு போவாங்களோ வீண் படிப்பா போய் திரும்ப. சாபால் பயிற்சி செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய நரகத்தை நிறுத்தி பாருங்க, நிறுத்தி வைத்து பயிற்சி செய்யப்பட்டது. நாம எத்தனை பயிற்சி செஞ்சு பார்த்துக்கிறோம், படிக்கிறோம். நரகம் எப்படி பயங்கரமானது, அது நரகத்தை பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். இப்படி சொல்லுவோம். பயிற்சி செய்யமா? பயிற்சி செய்யலாடி அது வீண் படிப்பா போய்த்து, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. சாபாக்கள் பயிற்சி செய்தார்கள், நரகத்துடைய பயிற்சி. முன்னால் நிறுத்தி பார்க்கிற நரகத்தை என்ன ஹால் ஆகுமோ. நபி ஸல்லல்லாஹு பயிற்சி செஞ்சு காட்டுறாங்க, இதான் பயிற்சி. நிறுத்தி பாருங்கள். நிறுத்தி பார்த்தார், மயங்கி விழுந்துட்டார், மௌத்தா போய்த்தார். சரி, இப்ப சாபா மத்தால் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் இந்த சொர்க்க நன்மாராயம் அவருக்கு மட்டுமா எங்களுக்குமா, எங்களை யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி. ஏன் அவங்களுக்கு இந்த பயத்திலேயே பார்த்தாங்க, நரகத்துல தப்பலாமா இல்லையா, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நீங்க ஓதலையா அந்த ஆயத்தை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ذَلِكَ لِمَنْ خَافَ مَقَامِي وَخَافَ وَعِيدِ. ذَلِكَ இந்த நன்மாராயம் இருக்குது யாருக்கு? இது லிமன் خَافَ مَقَامِي وَخَافَ وَعِيدِ. என்னுடைய சந்திப்பின் பயம் யாரு உள்ளத்தில் இருக்குது, அல்லாஹ்வை சந்திக்கணும். உலகத்துல யாரை சந்திக்கிறது பயப்பட தேவையில்லை. யாரை சந்திச்சாலும் ஏமாத்தலாம், யாரை சந்திச்சாலும் சமாளிக்கலாம். போலீஸை சந்திக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம், ஒரு மனுஷன் தான் மாட்டிட்டு இன்னொரு மனுஷன் பிடிச்சா கலட்டிடுவான்.
மனுஷன் தான் மாற்றினா மனுஷன் கலட்டிடுவான் வந்து. கோட்ல மாத்திட்டோம் மனுஷன் தான் இருக்கிறான், அங்க இன்னொரு மனுஷன் சொல்லிட்டு கலட்டிடுவான். அதனால உலகத்துல பாவத்துக்கு யாரும் பயப்படுத்தவே, மாட்டிக்கொண்டா கலட்டி கொள்ளலாம், அதை சமாளிச்சு கொள்ளலாம், பெருசா ஒன்றும் இல்லை. யாரும் மறுமை நினைப்பாங்களோ அல்லாஹ்வுக்கும் அர்த்தப்படணும், அங்க சமாளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்க மாட்டினா கலட்டுறது இன்னொரு ஆள் ஒன்றும் இல்லை வந்து. நல்லா கிட்ட மாட்டிட்டாங்க, யாரும் வந்து கலட்டி விடுறது சொல்லலாமா, செய்தி கொடுக்கலாமா, எங்க சொல்லலாம். அந்த போலீஸ்கிட்ட மாட்டிக்கொண்டு கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்க உங்களுக்கு தெரியுது அந்த மினிஸ்டர் கொஞ்சம் பேசுங்களேன், அவங்க பேசலாம். சரி, எல்லா கிட்ட மாட்டிக்கணும், யார்கிட்ட சொல்றது, எங்க செய்தி அனுப்புறது. அதான் சொல்ல என்னுடைய சன்னிதானம் இருக்கு, நிறுத்தப்பட இருக்கிறீங்க, மாட்டிக்கணும், என்ன செய்வீங்க, அந்த பயத்தை சம்பாதிச்சு கொள்ளுங்க. சரி, இது உழைப்பது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பயம் உள்ளத்திலே சொத்தாக மாறணும். நான் கையில உள்ள சொத்தை, கையில எவ்வளவு காசு இருக்குது, பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, வீட்டுக்குள்ள ஒரு சாமான் இருக்கு, இஷ்டோட எவ்வளவு சாமான் இருக்கு, ஊருக்குள்ள எவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு சொல்ல இதெல்லாம் உழைப்பு, உழைச்சிருக்கிறேன். பரவாயில்ல, அந்த மனுஷன் ஒரு தசாருக்கு வந்து 15 வருஷமா சொத்து வச்சிருக்கிறார், கொஞ்சம் கடை வாங்கிக்காரு, வாகனம் வாங்கிக்காரு, சொத்து இருக்குது. சார், இந்த சொத்தெல்லாம் நாம் பாவிப்போம், எங்கட சொத்து பாவிக்க இல்லாதவங்க பார்த்து கொண்டிருப்போம். 2 வீடு என்ன சொன்னா, ஒரு வீட்டுல குடியிருக்கலாம், மற்ற வீட பார்க்கலாம். இந்த வீட்டுல படுத்து 12 மணிக்கு கிளம்பி அந்த வீட்டை போய் படுக்கிறியா, 2 வீட்லயும் படுக்கணும்னு சொல்லி ஒன்றுலாம் செய்யலாம். வந்து ஒன்று பாவிப்போம், மற்றதை பார்த்து கொண்டிருப்போம், கடைசியில விட்டுட்டு போய்த்துருவோம். இதுதான் உலகத்துல சொத்து. சரி, இது கல்புடைய சொத்து இருக்குதே, இந்த உழைப்பு இருக்குதே, இது பாவிக்கு பார்த்துட்டு விட்டுட்டு போறல, இதை எடுத்துட்டே போறது. அல்லாஹ் 2 சொத்து சொல்கிறான். நிறைய தப்பணுமா, காஃப மகாமி, எனக்கு முன்னால் நீங்க நிறுத்தப்படுவீங்க, அவருடைய பயத்தை உள்ளத்தை சம்பாதிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குது, தண்டனையை தெரிஞ்சு கொள்றது இல்ல, ஏற்றுக்கொள்றது இல்ல, அந்த தண்டனையுடைய பயத்தை உள்ளத்தை சம்பாதிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய தண்டனையுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு இந்த நன்மாராய கிடைக்கும் சொன்னார். ஆனால் சஹாபாக்கள் நரகத்தை முன்னிறுத்தி பார்த்து யோசிக்கிற பயிற்சி செய்தார்கள்.